எங்க ஒரு பொண்ணு பைனாப்பிளையும் எறாவையும் ஒண்ணா சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பொதுவா இந்த மாதிரி சாப்பிட்டா வயிறு வலி வரும் தான். ஆனா அதை சாப்பிட்ற பொண்ணுக்கு வயிறு வலி வரல. ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா. அவளுக்கு தான் வயிறு பயங்கரமா வலிக்கும். அடுத்ததா இப்போ அந்த சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு வந்து ஒரு பார்பிக்யூ கடைக்கு போயிருப்பா. பார்பிக்யூலாம் தீந்து போச்சு அப்படின்ட்டு சொல்றப்போ வந்து பரவாயில்ல, குப்பையில இருக்க இடத்த கூட எடுத்து எனக்கு கொடுங்க, நான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பியரா எடுத்துட்டு வாங்க, எது குடிச்சா ரொம்ப வயிறு வலிக்குமோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்வா. இப்போ இந்த பொண்ணு அந்த மாதிரி குப்பையில இருக்கிற பார்பிக்யூலாம் எடுத்து சாப்பிட அங்க வந்து ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பாள். அவளுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்கும். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு இருந்தால அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே வந்து அப்படியே பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிடுவா, ரொம்ப டயர்ட் ஆயிடுவா, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஆனா ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்த பொண்ணு வந்து புதுசா தான் ஜாயின் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரு நிமிஷம் கூட தூக்கம் இல்லாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. அடுத்ததா இப்ப டாக்டரும் வந்து நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க தூங்குறதே கிடையாது போல இருக்கு, அதனால நல்லா தூங்குங்க, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு டாக்டர் கிட்ட நான் நல்லா தான் தூங்குறேன் அப்படின்ட்டு சொன்னாலும் வந்துட்டு அவளால சுத்தமா இருக்க முடியல. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சாலே வந்து ஏதோ 2 நாள் தூங்காம வேலை செஞ்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இப்ப தூங்காம இருக்கிற பொண்ணு தான் வந்து நல்லா ஆக்டிவா இருப்பா. அப்போதான் தெரிய வரும், இப்ப இந்த பொண்ணோட எனர்ஜி, அதாவது இந்த பொண்ணோட தூக்கம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு எடுத்துப்பா. அதாவது இப்ப அந்த பொண்ணு வந்து என்னதான் நல்லாவே வந்து ஆக்டிவா இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளோட எனர்ஜி அவளோட தூக்கம் தான். அந்த பொண்ணோட தூக்கம் எல்லாத்தையும் இவ எடுத்துக்கிட்டு இவன் நல்லா உட்காந்து ஆக்டிவா தான் இருக்கா. ஆனா பார்க்க போனா இப்ப அந்த பொண்ணு தான் வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இதை வந்து கண்டுபிடிச்சாச்சா, இப்போ வந்து இந்த கம்பெனியில இருந்தா தானே நம்மளுக்கு பிரச்சனை, இந்த வேலையே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போயிடுவா. ஆனா வீட்டில் போயிருந்தாலும் இந்த பிரச்சனை சரியே ஆக மாட்டேங்குது. டாக்டர் நீங்க என்ன உயிரோட இருக்கிறதுக்கு 1.5 வருஷம் தான் இருக்கு, ஏன்னா நீங்க தூங்காம இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து இதே மாதிரி தான் போன மாசமும் ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவளும் வந்து நான் நல்லா தூங்குறேன்னு தான் சொல்றா, ஆனா செக் பண்ணி பார்த்தா அவ தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு யார், அவளை நான் கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு இறந்தே போயிட்டு இருப்பா. அவங்க அம்மா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டு விசாரிச்சிருப்பா. அப்பதான் தெரிய வரும், என் பொண்ணு வந்து புதுசா கம்பெனியில ஜாயின் பண்ணியிருந்தா, ஆனா அதுல இருந்தே வந்து தூக்கம் இல்லாம அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கூட கம்பெனியில ஒர்க் பண்ணது வேற யாரும் கிடையாது. இப்ப இவ கூட வந்து ஒரு பொண்ணு கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இவளோட தூக்கத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கால, அவதான். மத்தவங்களோட தூக்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ நல்லா தான் இருப்பா. இந்த பொண்ணு ஒரு கண்டிஷனோட தான் அந்த பவர் எடுத்திருப்பா. அதாவது மத்தவங்க தூக்கத்தை வந்து நீ எடுத்துக்கலாம், ஆனா மத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து உனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து நல்லதா சாப்பிட்டாங்கன்னா அது வந்து உனக்கு தான் வந்து சேரும், கெட்டதா சாப்பிட்டாலும் அதுவும் உனக்கு தான் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷயம் அப்படின்றது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே வந்து குப்பையில கிடக்கிறத சாப்பிட்றது, ராங்கான காம்பினேஷன்லாம் சாப்பிட்றதுன்ட்டு அந்த பொண்ணு வெறுப்பேத்திட்டு இருப்பா.